பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு குழாய் கிணறிலிருந்து தானாகவே நீர் வெளியேறி வருகின்றது. குறிப்பாக நாங்கள் கிணறுகளிலிருந்து நீர் வெளியேறுகின்ற அதிசயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குழாய் கிணறிலிருந்து நீர் வெளியேறுவது வவுனியாவில் ஆசிகுளம் பகுதியில் நாங்கள் காண கிடைத்தது. குறிப்பாக இந்த குழாய் கிணறு மாரி காலம் ஆரம்பித்தால் இந்த குழாய் கிணறு அதிகளவான நீரை தானாகவே வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய வகையில்தான் குழாய் கிணறுகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக வவுனியா மாவட்டத்திலே அதிகளவான குழாய் கிணறுகள் நிலத்தடி நீரை பாதிக்கின்ற வகையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த குழாய் கிணறு தானாகவே நீரை வெளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த குழாய் கிணறு தொடர்பாக இந்த எவ்வாறு எப்போது அமைக்கப்பட்டது என்பது தொடர்பாக இந்த பிரதேசத்தினுடைய ஒருவரை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இது எப்போ இந்த குழாய் கிணறு அமைக்கப்பட்டது, எப்படி தண்ணி வருது? 1996ஆம் ஆண்டு இந்த ஜிடிசெட் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட இந்த கிணறு தொடர்ந்து இதே மாதிரியே மழை காலங்களில் தன்னிச்சையாக இந்த தண்ணி வெளியேறி கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் வரைக்கும் இந்த தண்ணி அப்படியே வெளியேறி கொண்டிருக்கும். மற்றது எந்த நேரமும் இந்த தண்ணி இல்லாமல் இருக்காது. எப்போ நாங்கள் அந்த இதை அடித்தாலும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம மக்கள் பக்கங்கள் எங்களோட வீடுகள் எல்லாம் கிணறு இருக்கு, அப்படியே நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. மற்ற வெளியாக்கள் இதை தாராளமாக பயன்படுத்துகிறது. மற்றது வாகனங்களை கொண்டு வச்சு வாகன சுத்திகரிப்பெல்லாம் செய்வார்கள். பஸ்கள் வாகனங்களை கொண்டு வச்சு இதை கழுவி கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு சொல்லப்போனால் ஒரு அதிசயமான கிணறு இந்த ஏரியாவில் சந்தியில் இது ஒரு முக்கியமான கிணறாக நாங்கள் இதை கருதுகிறோம். மற்ற இடையில் ஒரு இந்த கிணறு பழுதடைஞ்சிருந்து பிறகு அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதை இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற மஸ்தான் எம்பி அவர்கள் இந்த கிணத்தை புனரமைப்பு செய்து வந்தவர். அதனால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. குறிப்பாக இவ்வாறான ஒரு நிலைமைதான். அதாவது பல இடங்களில் குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த குழாய் கிணறு தானாகவே நீரை வெளியேற்றுகின்ற ஒரு புதுமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அகரம் டிவிகளுக்காக.